ஓஎன்ஜிசி அஃபிஷியலா டாமன் ஆஃப்ஷோர்ல உள்ள ப்ராஜெக்ட்ல கேஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மார்ச் 2026 லாஸ்ட் வீக்லேருந்து. இது அரேபியன் சீல இருக்கு. மும்பைலேருந்து 180 கிலோமீட்டர், குஜராத்லேருந்து 80 கிலோமீட்டர். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $1 பில்லியன் சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட் செய்ய 2 இயர்ஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா வெல்ஸ்ல கேஸ் எடுத்து அது பைப்லைன் மூலமா ஹசைரா குஜராத்ல உள்ள ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஓஎன்ஜிசி ஃபுல்லா ஒன்றும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அப்ராக்சிமேட்டா 50% ஆஃப் நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் தான் பண்றாங்க. ஸோ நமக்கே தெரியும் இப்போ குளோபல் லெவலில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளையும் ரொம்ப ரிஸ்க் ஆகுது. இந்த சமயத்தில் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஒரு குட் நியூஸ் தான். அப்போ இம்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும், எனர்ஜி செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். லாங் டேர்மில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு இது ஒரு புல்லிஷ் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். இந்த நியூஸ்க்கு ஓஎன்ஜிசி நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்ததா HDFC பேங்க் இஷ்யூ. அந்த கம்பெனியோட பார்ட் டைம் சேர்மேன் ரிசைன் பண்ணாங்கல்ல, ஆண்டனி சக்ரவர்த்தி, அவங்க இன்னைக்கு மணி கண்ட்ரோல்ல எக்ஸ்க்ளூசிவா பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பேங்கோட மேனேஜ்மெண்ட் டிசிஷன் ஸ்டைலும் அவரோட பர்சனல் ஸ்டாண்டர்ட்ஸும் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால தான் நான் ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவதா கிரெடிட் ஷூஸ் 81 பாண்ட்ஸ் இஷ்யூ. ஸோ பேங்க் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் ஷூஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பாண்ட் வேல்யூ 0. ஸோ நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குது, இது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சீனியர் எம்ப்ளாயீஸ் எக்ஸிட் ஆயிட்டாங்க இதனால. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸோ எனக்கு இதனால மிஸ்மேட்ச் இருக்குது. அதனால தான் நான் ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கேன். எந்த ஃப்ராடுன்னு சொல்லலை, பேங்க்குள்ள எந்த ஃப்ராட் நடக்குதுன்னு சொல்லலை, பேங்க் தப்பாக பண்ணுறாங்கன்னு எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் வேல்யூஸ் மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் இதோட இம்பேக்ட் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. ஸோ குளோபல் ஃபேக்டர்ஸும் ஒரு ரீசன், அதே சமயத்தில் இவங்க ரெசிக்னேஷன் பண்ணதும் ஒரு ரீசன். இப்போ HDFC பேங்க் 727 வரைக்கும் மேக்ஸிமமாக டவுன் ஆயிருக்கு. 732ல எஸ்டர்டே க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.